ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இந்த ஆன்மீக பயணத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய முதற்கட்டமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆரம்ப நிகழ்ச்சிகளை உங்களுடனே பகிர்ந்துவிட இருக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டிய சில விஷயங்களை உங்களிடம் நான் கூறிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகியான அருள்மிகு நெல்லுக்குப்பம்மன் இது ஒரு அவதாரம். அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த மகாதேவன், மகாசிவன். இந்த ஆதிசிவன் உலக நாயகன். இந்த பிரபஞ்சத்தை படைத்து, இந்த உலகத்தை படைத்து, பல ஜீவராசிகளை படைத்து நம்மையெல்லாம் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் மிக அழகாக ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலக நடப்புகளை. அப்படியாக இந்த பிரபஞ்சத்தை காக்க என்று விஷ்ணு பகவானும், ஆக்குவதற்கு என்று பிரம்மாவும், அதனை மீன்ஸ் கெடுதல்களை அழிப்பதற்கென்று சிவபெருமானும் மூவரும் 3 தொழில்களை ஏற்றுக்கொண்டு இந்த ஆன்மீக பயணத்தை அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய துணையாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்திகள். சிவபெருமானுக்கு பார்வதி தேவியும் அது கிரியாசக்தியாகவும், பிரம்மாவுக்கு சரஸ்வதி ஞானசக்தியாகவும், மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமி இச்சாசக்தியாகவும் இருந்து கொண்டு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளும் தனித்தனியே இருந்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சக்தியிலே இருந்து 3 சக்தியிலே இருந்து பிறந்தது 7 சக்திகள். மகேஸ்வரி, பிராமகி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, மகேந்திரி, சாமுண்டி என்று சப்த மாதாக்களும், அதிலிருந்து அவர்களுக்கு துணையாக சப்த கன்னிமார்கள், அகஜா கன்னி, பட்டாரகி, பத்மகன்னி, வனகன்னி, தேவகன்னி, சுமதிகன்னி, சிந்துகன்னி என்று சப்த கன்னிமார்களும் இங்கே நம்மை காப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சிவபெருமான் இங்கே எப்படி நம்முடைய நாட்டிலே அரசாங்கம் இருக்கிறதோ அதே போல சிவபெருமான் தன்னுடைய அரசாங்கத்தை, இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை காப்பதற்காக சில அதிகாரிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய முதல் அதிகாரியாக அகஸ்திய மாமுனிவர். அகஸ்திய மாமுனிவர் மிக சக்தி படைத்த ஒரு மாமுனிவர். 2.5 அடி தான் இருக்கக்கூடிய ஒரு அகஸ்திய மாமுனிவர். அவருடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்கு.